அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரியல. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். நான் மட்பாங்க சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதுதான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்பவுமே அமைதியாக இருப்பார், எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேற லெவலில் வந்திருக்குது. பாட்டுகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவு செய்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும். வேற லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர். வேற லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய் நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசண்டாக இருக்கிறதா இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு, அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாலே, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ. அமரம் இந்த படத்தில் நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய கனவோடு வருவோம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ளேயும் நான் கூப்பிட்டாக்கில் ப்ரொடியூசர் ரவி சார் மேனேஜர் கூப்பிட்டாக்கில் ஸ்பாட்டில் போய் தான் டைரக்டரை பார்த்தேன். நம்ம என்னை வந்து இந்த பெரிய கதாபாத்திரம் இந்த படத்தில் எமோஷ்னல் வந்து காமெடி பண்ண வச்சு, ஃபைட்லாம் பண்ண வச்சு அண்ணன் மீனா அண்ணனுக்கு கூட அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, லவ் யூண்ணே. அவர் அண்ணன் செட்டில் இருந்தாவே வந்து பெரிய எனர்ஜியாக இருக்கும், எல்லோரும் ஜாலியாக வச்சுருப்பாரு. அப்புறம் ஹீரோயினி அகிர்வால், ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோ பேசர் சார், எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த படத்தில் நடித்தது வந்து ரொம்ப நிறைய பேசணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் வந்து எடிட்டரே பேசிட்டாரு. அதனால நான் எதை எடிட் பண்ணி பேசுறதுன்னே தெரியல. நான் உண்மையிலுமே வந்து அடுத்த இன்டர்வியூல தான் நிறைய பேசுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசினதை வந்து டேரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து ஒட்டு கேட்டாரான்னு தெரியல. தேங்க்யூ. நன்றி. வாய்ப்பளித்த டிரெக்டருக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. ஸோ நான் வந்து கோகுல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணாவை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். ஒரு டெக்னீஷியன்ட்டு என்ன பெஸ்ட் எடுக்க முடியுமோ அதை மட்டுமே பண்ணார். லொக்கேஷனாக இருக்கட்டும், மற்ற மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே. ஏன்னா மிக்கி ஜாமியார்கிட்ட இருந்து இவ்வளோ அழகாக ஒரு தமிழில் ஃபஸ்ட் படத்தில் இவ்வளோ அழகாக மியூசிக் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு மியூசிக் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணோம் எந்த அளவுக்கு பிக்சர் பண்ணணுன்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் அந்த மியூசிக் கொடுத்தனால தான் நான் எல்லாமே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இதில் இருக்க எல்லா டெக்னீஷியனும், டிஓபியும் நானும் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் அசிஸ்டன்ட், நானும் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டீமோட என்னையும் ஜாயின் பண்ணி நன்றி. அண்ட் ரவீன் மூலிமா தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ ஜாலியாக ஜிம்கானா இதெல்லாம் பண்ணும்போது ரவீன் தான் என்னை இந்த டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார். தேங்க்யூண்ணே, அழகான ஒரு டீம் கூட என்ன இணைச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. இந்த படம் வந்து எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பே சிவம் படத்தில் சார் பேசியிருப்பாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சிச்சுவேஷனில் வந்து சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது வந்து ஒரு அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ
டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார், சில ஷார்ட்லாம் ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு இவரெல்லாம் எப்படி எடுத்துட்டு வரான்ட்டு எனக்கு மைண்டில் நினச்சிட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாவே அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லையும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க. சார் டைரக்டர் சார், இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்ட் 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். ஹீரோ சார் அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆசல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரவி சார் மூலியமாக தான் நான் இங்கே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். நான் வந்தப்போ ஃபஸ்ட்டு டே டிஸ்கஷன் கூப்பிட்டுருந்தாங்க. டைரக்டரோட ஃபைட்டு டிஸ்கஸ் பண்ண உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிற மாஸ்டர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2 days கழிச்சு கூப்பிட்டு கமிட் பண்ணாங்க. ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணிருக்க எல்லாமே வந்து டைரக்டர் என்ன விரும்பியிருக்காரோ, அவர் என்ன கேட்டிருக்காரோ அதான் பண்ணியிருக்கோம். ஃபைட் நல்லா வந்திருக்கு. இது கடையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து முன்னாலே சொல்லிட்டாங்க அவங்க. ஹீரோ சாருக்கு வந்து ஒரு சீக்வன்ஸில் கால் அடிபட்டுருச்சு. அடிபட்டுன்னா அது மசில் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே மாதிரி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணக்கூடாது, கால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ண தெரியல. ஆனால் வெரி நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஒர்க்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதோட தாக்கம் கிளைமேக்ஸ் ஃபைட்ல இருந்தது. கொஞ்சம் தாங்கி தான் பண்ணார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த படம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த பக்கத்து சார் சொன்னது மாதிரி அந்த பக்கத்து மனிதர்களுக்கான கதை இது. ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் சினிமாக்குள்ளே வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் மாதிரி, KS ரவிக்குமார் சார் மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு படம் பண்ண விருப்பம். ஸோ இதுக்கு பொட்டன்ஷியலாக ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு நல்ல கதை கரு புரிஞ்சிக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தேவை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காம்பினேஷன், ஜேர்னர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே அப்படியே போயிடுறாங்க. என்ன சக்ஸஸ் ரேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த ஜேர்னராக இருந்தாலும் கரு நல்லா இருக்கு, நல்லா ஜோல்ட் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு டீரெக்ஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும். இது ஒன்று. ரெண்டாவது, இணை தயாரிப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்களுக்கும் இதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவ், ஒரு காமெடி இந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு ஓகே இது இருந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஹீரோ தேவைப்படுது. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹீரோஸ்க்கு. என்னென்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளை போய் பார்க்கறது, நம்ம போய் அவங்கள போய் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இன்னைக்கு மாஸ் ஹீரோஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட். இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா போகுது, நல்லா மூவ் ஆகுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வர்த்தக ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி இல்லை. அவார்ட் வின்னிங் மூவிஸ், சின்ன சின்ன ஜேர்னர்ஸ் நான் எதையும் குறைச்சி சொல்லலை. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, வர்த்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். ஓரளவுக்கு அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், யானை நடந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க, விழுந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய எக்கனாமிக்கல் சர்க்கிள்ஸ் கொண்டு வர்றது ஆக்ஷன் மூவிஸும் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறது. அதாவது ஆல் சென்ட்ரிக் நீங்கள் சொல்லுவீங்க, ஆல் சென்ட்ரிக் அந்த மாதிரி படம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் ஊருக்குமே சினிமா வந்து ரொம்ப தூரம். எங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நான் வந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ தான் ஜமான்னு ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் மறந்துடுச்சு. பெஸ்ட் ஆக்டிங் எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகேங்களா, அவர் வந்த பாரி எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரை பார்க்குறப்ப. ஸோ எங்களுக்கு இது உள்ள ரூட்டீன் பண்ணுறது எனக்கு தெரியல. உள்ளே வந்துட்டு கற்றுக்கிறேன், கலையை கற்றுக்கிறேன். மிஷ்கின் சாரோட டீம்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் எப்படி பண்ணணும், ஏன்னா அதுதான் பேஸ்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கரு கிடைக்கணும். கரு இல்லாமல் அவ்வளோ பெரிய
விஷனை கொண்டு வரவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோகுல் சார்கிட்ட போயிட்டு நல்லா, அவர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி, அதனால் சொல்கிறேன். அவர்கிட்ட தான் டப்பிங் இந்த மாதிரி எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணும், அவர் தான் விஜய் சேதுபதி சாரை ஓப்பனாக பேச வச்சவர். ஸோ என்னையுமே அவர் தான் ஓப்பனாக பேச வச்சாருன்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கதிரேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார். அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸியாக முடிச்சுடுவார். ஒரு பெரிய பட்ஜெட் இப்போ எனக்கு தேவைப்படுது, ஆனால் அது பாசிபிள் இல்லை பெரிய பட்ஜெட்டு. அப்போ குறைந்த அளவு முதலீடுலேயே அந்த பெரிய விஷுவலை கொண்டு வரணும். அது கதிரேசன் சார்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார்கிட்ட. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஹீரோவை ரீச் பண்ண முடியல, மாஸ் ஹீரோஸை. அவங்க பாவம் ரொம்ப இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது அவங்களுக்கு, நம்ம மாதிரி ஆளுங்க போய் ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கார்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம், அதில் இருந்த நியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவங்களால எவ்வளோ தூரம் போய் இன்டர்மீடியேட் பண்ணி வேற ஒரு கண்டென்ட்டு வேற மாதிரியான ஒன்று வந்திருக்கு, அதை போய் பிடிச்சிட்டு வர முடியாது. அது முடியாது. நம்ம தான் முதல்ல பாப்அப் பண்ணிக்கணும், முதல்ல நம்ம தான் நம்மளை தூக்கி நிறுத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மெனக்கடணும். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் போராட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளை கொஞ்சம் வான் பண்ண தான் செய்வாங்க. அவர் வந்து வெற்றி சாரோட தோளில் இருக்கிற ஒரு பூ மாதிரி, ஓகேங்களா? அது நம்மளை வந்து வீழ்த்தாதுன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் தொடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஒரு ஆங்கிளில் ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு வந்திருப்போம், அவர் வேற ஒன்று சொல்லுவார், நம்மளுக்கு ரொம்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஜிபி வெங்கட்னு ஒரு சாரை கூப்பிட்டு வந்து விட்டார், இவர் கரெக்டாக இருப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, சாரோட கைடன்ஸு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. உண்மையுமே நம்ம ஒரு கடையில் போயிட்டு நம்பி இந்த கடையில் வாங்கினா பொருள் நல்லா இருக்கும்னு நம்பி போவோம். அந்த மாதிரி வெற்றி சாரை நம்பி தான் நான் ராமர் சாரை கமிட் பண்ணேன். ஏன்னா ரவி சார் சொல்லும் போது எனக்கு ராமர் சார் யாருன்னு தெரியாது, நான் பேசிக்காக ஒரு எடிட்டர். அதனால் அந்த இடத்த நான் நம்பி ஓகே பண்ணேன். அதுக்கான ரிசல்ட்டு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எடிட்டிங் வந்து எல்லாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அது ஏன்னே தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அவங்க படுற சிரமன்றது ரொம்ப சாதாரணமானது இல்லை. ராமர் சாருக்கும் அவர் டீமுக்கும், ஸ்பெசிஃபிக்காக வெங்கட் சாருக்கும் நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல டிஓபியோட ஃப்ரெண்டு பிரவீன் ஒருத்தர், அவரும் ஒரு டைரக்டர் கம் டிஓபி, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து செகண்ட் கேம்ப் பிளான் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது அவர் தான், அவரோட இதுதான். எனக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் இப்படி முடிஞ்சது. மாஸ்டர்ஸ் 2 பேரும் எப்படின்னா நல்ல ஒரு ரேஜ். இப்போ பூபதி மாஸ்டருக்கு ரேஜ் இருக்குன்னா வேற விஷயம், ஆக்சுவலாக அவர் குவைட்டான பர்சன் தான், ஆனால் அந்த இது ஃபீல் பண்ண முடியும். மைக்கேல் மாஸ்டர் அவர் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஏன்னா பேராண்மை பூலோகம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தவர், விடாமல் என்னை நோண்டிகிட்டே இருப்பார். 2 பேரும் அடிச்சுக்காத அளவுக்கு ஒரு 4-5 தடவை நடந்துருக்கு ஸ்பாட்டில். எனக்குலாம் அவர் என்னை போட்டுருவார் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு ஆளை பார்த்தா அப்படி இருப்பார், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ஓகேங்களா? பூபதி வந்து எனக்கு கோகுல் சார்கிட்ட மூலமாகவே தெரியும், ஆனால் நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பார்த்துருக்கேன். ரவி சார் தான் அவரையும் கூப்பிட்டு வந்தார். ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா? அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே மாஸ்டர் ஆகிட்டார், ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு எனக்கு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. எதனா ஒரு சான்ஸ், ஒரு இடம் கிடச்சிடாதா? இவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ணிட மாட்டேன். ஒரு சாமி ஆடி ஒன்று இடம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு 60-70 டான்சர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருந்தது. அதில் ஒரு ஃபைனல் மொமெண்ட், ஒரு டிரைவ் வந்து, அதனால தான் பாதியில் அது கட் ஆயிருக்கும், உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். அந்த மொமெண்ட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பசியோடு இருந்தாருன்னா, அது நான் சும்மா கம்மியாக சொல்கிறேன்னு தான் சொல்லணும். 1 இயர் நான் பாட்டை கொடுத்துட்டு விட்டுட்டேன், நடுவில் வந்து ஒரு பெரிய பிரேக்கே விழுந்தது. 1 இயர் கழிச்சு நான் அவரை பார்க்குறேன், அவரோட காரில் அந்த சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் எல்லாருக்குமே ரிஹர்சல் காட்ட சொல்லுவேன், ஒர்க் ஷாப் பண்ண வைப்பேன். எல்லாருமே மாஸ்டர்லேருந்து எல்லாருமே, அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். நான் நம்பி அப்படியே விட்டுட்டேன். பசங்க கூட கேட்டானுங்க, ஆனால் இது எதனா ரிஸ்க் ஆகிட போகுது. ஏன்னா அது வந்து டைமே அவ்வளோதான். அது வந்து தாண்டி குடின்னு ஒரு செட்டு சொல்லுவாங்க, ஜிகர்தண்டாக்கு போட்டு கிளாஷ் ஆனது, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரீபில்ட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அந்த காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக் ஆடணும். 1.3 வரும் எனக்கு தெரிஞ்சு அந்த டியூரேஷனு. இதை கவனம் செதறாமல் அவர் மேலே நிறுத்தணும். நான் அந்த அளவுக்கு ஃபீடு ஏற்றுறவன் தான், காதுக்குள்ளேயே போய் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவரு ஒன்றுமே ரிஹர்சல் எனக்கு காமிக்கல, எனக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கல. என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரே சிங்கிள் டேக்கில் ஆடி இருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் மெஸ்மரைஸ், டெஃபினட்டாக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியோகிராஃபராக வருவார்.
எனக்கு அந்த பாட்டுல இருந்து அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும், எனக்கு தெரியல. என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து நான் கிட்டத்தட்ட என்னோட ஏடிஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். எல்லாரும் கொஞ்சம் சொன்னாங்க நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு நான் அவங்கள ஏடிஸாக தான் என் மைண்டுக்குள்ளே வச்சுப்பேன் எப்பயுமே. அதனால தான் அப்படி வேலையும் வாங்க முடியுது. யாருன்னா ஹர்ட் ஆயிருந்தாங்க டெக்னீஷியன்ஸில் அப்படின்னா நான் அதுக்கு சாரி தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிறேன். ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை சாய்தின் அண்ணன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்தார். நல்ல ஒரு அண்ணன். இப்போ ஏடின்னு சொன்னதுனால தான் டக்குன்னு அவரும் ஞாபகத்துக்கு வந்தார். ஒரு நம்மளை வந்து வேலை சேரை விட்டு எழுந்திரிக்க வேண்டியதே தேவையில்லை, அவரே அவரோட வேலையை பார்த்துப்பார். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணே. நிறைய கருத்து இருந்தா கருத்து முரண் உங்களுக்கு இல்லைல்ல, எனக்கும் இல்லை. அப்புறம் கல்கிராஜன். கல்கி வந்து மண்டேலான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து அந்த மைண்ட் அவருக்கு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகும். நான் அதை மட்டும்தான் நான் சின்சியராக பார்த்தேன். இந்த கேரக்டருக்கு நான் யோகி பாபு சாரை தான் மைண்டில் வச்சுருந்தேன். யோகி பாபு சார் என்னோட ஃப்ரெண்டு தான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஜுங்கால இருந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் எங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல. அவரையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து அவர் அதை தான் பார்க்க முடியும். அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். ஏதாவது மினிமமாக பண்ண முடியுமானா எங்களால் அது முடியல. அப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆளை பிடிக்கணும், எமோஷனும் வரணும். இது அதான் சார் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட சாப்டர் டிஃபர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் அதை பண்ணார். அதில் 2 ஸ்டண்ட் இருக்கு, மனுஷன் அடியே வாங்கினாரு. சாய்தின் அண்ணனுக்கெல்லாம் நல்லா மிதிப்பட்டு பண்ணி கொடுத்தாரு. இது இல்லாமல் 3 சீனியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் சாரு, அப்புறம் ஹரிஷ் பரேடு, நாகினீடு, 3 பேர். 3 பேருமே நான் என்ன கேட்டனோ அதை ரொம்ப செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் தம். லாஸ்டாக என்னோட ஏடி டீம் பாலா, ராஜச்சந்திரன், சக்தி கண்ணன், சூர்யா முருகன், அப்புறம் ரஜினி அண்ணன், அவர் இன்னொரு அண்ணா ஒருத்தர், அவர் பன்னீரண்ணன். இது இல்லாமல் என்னோட ஸ்க்ரீன் பிளேக்கு எனக்கு பக்கத்துணையாக இருந்த என்னோட பழைய நண்பன் சக்தி ராமசாமி, அப்புறம் விவேகானந்தன், இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி முக்கியமாக புருஷோத்தமன். அவ்வளோதான். ஏடிஸ் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்டில்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூலில் மனோஜ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார், மனோகர். அவர் நல்லாவும் பண்ணியிருந்தார். இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு விஜய் அண்ணன் கூட ரொம்ப பாண்டிங் ஆனதுனால அவர் மாதிரி ஒரு சீனியர் உள்ளே வந்தால் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்ட்டுன்னு அவரையும் வர சொன்னேன். நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆர்டிஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவரால் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சவுந்தருக்கு மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். சவுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்கி சார் மூலமாக தான் தெரியும். ஒரு நல்ல எஃபெக்டிவான ஆள். என்னவோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்கோம், என்ன மாதிரி தான். எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டாக கால் வைக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டு இருப்போம். அது அவருக்கு இந்த படத்தில் கிடச்சிரும். மெயினாக ஒட்டாரத்தில் கிடச்சிரும். நானும் அவரும் ரொம்ப டீப் டிஸ்கஸ் பண்ணி நல்லா எசைஞ்சு கொடுத்து பண்ணாங்க. உண்மையாமே ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் லிரிக்ஸிஸ்ட். ஒரு நாள் டெஃபினட்டாக அவருக்கு டோர் ஓப்பன் ஆகும், ரெட் கார்பெட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஹீரோயின் ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப டென்ஷனாக நான் சுற்றிட்டு இருப்பேன். இந்த சூதுகம் படத்தில் விஜய் சேதுபதி சார் அப்படியே டென்ஷனாக போயிட்டு இருப்பாரு. பக்கத்தில் லா 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 லான்னுட்டு ஒன்று போயிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு எனக்கு செம கடுப்பு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. நான் ஒரு முக்கியமான சீனு அவரு ஹரிஷ் பராடே வச்சு லாங் டேக், சிங்கிள் டேக்கு அதை பண்ணுற நேரத்தில் இவங்க எங்கேயோ போயிட்டாங்க. பயங்கர கடுப்பாயிட்டாங்க. லைட் டவுன் ஆகிட்டு இருக்கு, இதை விட்டால் திருப்பி வர முடியாது, எங்களால் அந்த ஷெடியூல் அந்த பிளான்குள்ளே பண்ண முடியாது. வந்தது அது அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுச்சு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் உட்காந்து அந்த பேப்பர் ஒர்க் பார்த்துருக்கோம். சிங்கிள் டேக் பண்ணுச்சுங்க. யூ கான்ட் பிலீவ். பெரிய சீனு நீங்கள் படத்தில் பார்க்கும்போது பாருங்கள். அது ஒரு தடவை தான் எடுத்தனேன். அந்த ஒரே டேக்கில் அடிச்சிருச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ், பியூட்டி ரெண்டுமே இருக்குது. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நல்ல ஒரு ஓகே. எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் கொஞ்சம் தவறாமல் பாருங்கள். ஒரு சின்ன விண்ணப்பமாக கேட்டுக்கிறேன். சில சொல்ல வேணான்னு கூட சொன்னாங்க. மற்ற படங்கள் வந்து ஒரு இங்கே வர்றது வந்து போகுது. நாங்கள் ஒரு பெரிய கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். உங்களை ஏன் வந்து கூப்பிட்டு காமிக்கிறோன்னா, நீங்கள் தான் மக்களோட கண், மக்களோட உணர்வே நீங்கள் தான். நான் உங்களை நம்பி தான் இதை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டுமே காமிக்கலன்னு
என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட இதில் சிலருக்கு வந்து நான் காமிக்கல இன்னும். நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். அவங்களே இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணால் இதை இன்னும் மேலே கொண்டு போக முடியும். ஒரு பெரிய எக்கனாமிக்கல், ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் படம் ஓடும் போது இங்கே ஹேப்பனிங்ஸ் ஜாஸ்தி ஆகும், சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும். எக்கனாமிக்கல் வந்து ஒரு சொல்லுவாங்களே கம்பெனி ரீஓப் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நடக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நாங்கள் பண்ணுறதை பார்த்து இன்னும் கூட சில கிரியேட்டர்ஸ் வந்து பயந்து எங்கன்னா நவுந்து உட்காந்துருக்கலாம், சில ஆர்டிஸ்ட் முடங்கி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷனை இதை பண்ண முடியும், இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நல்ல விமர்சனம் எழுதுங்க. நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தனியாக ப்ரிவியூ ஷோ போடுறோம். பார்த்துட்டு நியாயமான கருத்துக்களை எழுதுங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் என்னோட டீம் சார்பாக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திவேக் சக்ரா மூவிஸ்க்கு, மெயினாக என்னோட தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிர்மலா சிஆர் ராஜன் மேடமுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.